ஹாய் மக்களே. ஸோ எங்கள் அவுட்ஃபிட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு இங்கே வந்து சேட் டிப்ரெசிங் வின்டர் வந்துருச்சு. அதில் இருக்க ஒரே ஒரு ஒளி விளக்கு இந்த ஒளி விளக்கு தான். என்ன சிரிக்கிற? இல்லைன்னு வர சொல்லுவாளா? என்னது இது? கிறிஸ்மஸ் மார்க்கெட். ஆப்வியஸா நிறைய வீடியோல நாங்க காமிச்சிருப்போம். பட் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நிலா அண்ட் பரத் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்க வராங்க. கரெக்ட் தானே? போன வருஷம் தாங்க கூட்டிட்டு வந்தா. நான் வந்த பரத் வரல. பட் ஐ திங்க் வீடியோ இப்பதான் போடுறோம்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். நாங்க வந்துட்டோம். பட் யா, சோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா லிவர்பூல். அதாவது இப்ப நான் இருக்கிற இடத்தோட கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டுக்கு தான் இவங்களை வலிச்சு கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே. வித்தவுட் டிலே நம்ம அப்படியே உள்ள போயிட்டு வீடியோக்குள்ளேயும் போலாம், மார்க்கெட்டுக்குள்ளேயும் போலாம். வாங்க. நாங்க அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இங்க ஏன் சேஞ்ச் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அது காரணம் இந்த பர்கர் தான். இந்த பர்கர்ல அப்படி என்னடா இருக்குது அப்படின்னா, இது வந்து நார்மல் சிக்கன் ஆர் lamb இல்ல பீஃப் அந்த மாதிரி பர்கர் கிடையாது. அவ்வளவு ஏங்க போர்க்கு கூட கிடையாதுங்க. இது ஒரு வெறித்தனமான ஒரு மீட். இது என்ன பர்கர் அப்படின்னா வெனிசன் பர்கர். வெனிசன் பர்கர் அப்படின்னா தெரிஞ்சவங்க எல்லாரும் யோசிப்பீங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. முன்னாடியே சொல்லிடுறோம் யூகேல வந்து லீகல் தான். இப்ப சொல்லு, லீகலான ஒரு மீட் தான். சோ பயப்படாதீங்க. வெனிசன் அப்படின்னா மான் கறி, அதாவது டியர் மீட். ஏயோ எங்க வீட்ல என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. சரி, ஆக்டோபஸே சாப்பிட்டாச்சு, இது என்ன அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ கமிங் பேக் டு ஏன் இவங்க மாதிரி இருக்காங்கன்னா, நிஜோல் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி நான் அதை சாப்பிடவே மாட்டேன், பக்கத்துல இருந்து நிக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டா. ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் தானே? ஆமா, ஆப்வியஸா. ஏன் ஆல்ரெடி நீ சாப்பிட்டிருக்கியா? நான் ஏன் சாப்பிடுறேன்? இல்ல, பர்கர்ல நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. மான் மீட்டு என்ன ஏதாவது தெரியுதா? பிடிக்கலையா? எப்படி இருக்கு? எங்க அம்மா திட்டி அழ போறாங்க. நான் எல்லாம் எப்படி சாப்பிடணும்னு தோணுதுன்னு. ஆனா பார்க்க நல்லா இருக்குல்ல. இந்த பாருங்க எவ்வளவு திக்கான பேட்டி பாருங்க உள்ள. அது பீஃப் இல்ல, என்னது வெனிசனோட பேட்டி, அதாவது மான் கறி பேட்டி. இப்ப சாப்பிட போறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, சிக்கனை வெட்டி மட்டனை வெட்டி அதுக்கெல்லாம் பாவம் பார்க்காதவங்க மானுக்கு மட்டும் பாவம் பார்க்குறீங்க. ஓகே, இதோட டெக்ஸ்டர் எப்படின்னா வந்துட்டு, நான் நிறைய மீட் சாப்பிட்ருக்கேன். என்னென்ன ஸ்பெசிஃபிக்ஸா போல நிறைய மீட் சாப்பிட்ருக்கேன். அதை போல இல்லை இது. இது என்னை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மண்ணீரல் இருக்குல்ல, அத பேட்டியா போட்டா எப்படி இருக்கும் அந்த போலதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. சாஃப்ட்டா இருக்குது. லைக் கிறிஸ்பியா. இப்போ சிக்கன்லாம் எடுத்தோம்னா கிறிஸ்பியா இருக்கும், அந்த மாதிரி இல்ல. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு, அப்படியே கிரம்பிள் ஆகுது. இன்னொரு சாய்ஸ் ஆஃப் மீட் ஒன்னு இருந்துச்சு, அதை நான் வாங்கலாம்னு சொன்னேன். ஆனா அதை வாங்கினா இவளே ஃப்ரேம் உள்ள வர மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால வந்துட்டு அது வேணான்ட்டு மானோட செட்டில் ஆயிட்டோம். எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு தானே? ஓகே, குரோஸா இல்ல, மீட் அவ்வளவுதான். குக் ஆனதுக்கு அப்புறம் அது என்னவா இருந்தா என்ன. ஆமா. அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7 தான். ஸோ வந்துட்டு மான் கறின்றதால காசு வச்சுக்கிறது அப்பெல்லாம் இல்லை. எங்க வந்து சிக்கன் வாங்கினாலும் சரி, பீஃப் வாங்கினாலும் சரி, எல்லாமே 7 பவுண்ட் தான், கங்காரு உட்பட. டேஸ்ட் வைஸ் நான் சொல்லணும்னா, முன்னாடி நாங்க சாசேஜ் சாப்பிட்டோம் 8 பவுண்ட்ஸ் கொடுத்து. அதோட பெட்டரா தான் இருக்கு. அது ஐ திங்க் அதான் நாங்க இங்க வந்து சாப்பிட்டதுலேயே ஒஸ்ட் சாசேஜ்னு நினைக்கிறேன். இல்ல, அது போட்டு ஒரு 1 hour மேல ஆயிருக்கும், அதனால ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. நல்லா இல்ல. சரி வாங்க, வேற ஏதாச்சும் கடை ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, இந்த லண்டன்ல இருக்க மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட் மாதிரி இல்லை, குட்டியா தான் இருக்கு. போலாம் வாங்க, அடுத்து என்ன இருக்குதோ போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு சைட் ஆஃப் கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல இருந்து இன்னொரு சைட் ஆஃப் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்ல அப்படியே வந்து நிக்கிறோம். அந்த சைட் ஃபுல்லா ஃபுட் இருந்துச்சு,
இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் ரைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அண்ட் மேபி ஃபுட்டு போக போக இருக்கலாம். வெல், இத பார்த்த உடனே வந்துட்டு சரி புதுசா இருக்கு, நாங்க ட்ரை பண்ணதே இல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினோம். இதோட பேர் வந்துட்டு சிம்னி கேக். இங்க பாருங்க, ஒரு மைக் தான் வேலை செய்யுதா, இன்னொன்று சார்ஜ் ஆகுதுன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ இப்போ சிம்னி கேக் வாங்கினோம். இது ஆக்சுவலாக என்னன்னா டோனட் மாதிரி வெளியில ஒரு பிரெட் மாதிரி சிம்னி மாதிரி இப்படி சுத்தி வச்சிருந்தாங்க. அண்ட் அது உள்ள வந்து ஹாலோவா இருக்கும், லைக் உள்ள வந்து காலியா இருக்கும். அது உள்ள வந்து மாதிரி வரும். அண்ட் இப்போ வந்து உள்ள வந்து ஃபில்லிங் வந்து நாங்க நிறைய இருந்துச்சு. அதில் நாங்க வந்து நட்டலா அண்ட் பனானா கேட்டிருந்தோம். அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி அண்ட் க்ரீம், நிறைய பிஸ்காப் வித் ஐஸ்கிரீம் அப்படிலாம் நிறைய இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அந்த பிஸ்காப் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பனானா நட்டலா சாப்பிடலாம் அப்படின்னு வந்தோம். மேலே விப் க்ரீம் போட்டிருந்தாங்க. நான் ஹாப்பி, எனக்கு நட்டலா பனானா ரொம்ப பிடிக்கும். ஸோ யா இப்போ வந்துட்டு சாப்பிட சொல்லலாம். வந்திருக்கு இந்தாங்க நட்டலா விப் கிரீம், அப்புறம் வந்துட்டு சிம்னி கேக்கோட கொஞ்சம் சங்க். ஏங்க அது சிம்னி கிரீமோட சங்க் இல்லங்க, பனானாங்க. எனக்கு அது ஆல்ரெடி தெரியும். என்ன எப்படிங்க லைட்டானோன்னா அப்படியே மொத்த பிரெட் வந்துரும் நினைப்பேன் அவளுக்கு. இது ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம். நிலா இந்தா எப்படி இருந்துச்சு அது? பனானா நட்டலா ஆப்வியஸா சூப்பரா இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஓகே, ஆப்வியஸா வந்து உள்ள நம்ம ஃபில்லிங் எடுக்க எடுக்க பனானா நட்டலா தான் வருது. இது வந்து ஐ திங்க் இப்படியே கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். டெசர்ட்னா நம்ம தலைவி வந்துட்டு ஒரு ஒரு லோகத்துக்கு போயிட்டு திருப்பி வருவாங்க. நான் கேமரா இருக்கேன்றத மறந்துட்டேன். அதை கட் பண்ணிடுங்க, கட்டு பாரு. எனக்கு இதை சாப்பிட வரலங்க. பட் ஆனா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவளுக்கு எப்படி சுரோஸ் பிடிக்குதோ எனக்கு அப்படி சிம்னி கேக் பிடிக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். வாயில சாப்பிட சொல்ல மூஞ்சில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. இதுவும் ஆக்சுவலா நான் நிறைய காஸ்ட் இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா ஓகே நிறைய காஸ்ட் தான். பட் இங்க இருக்கிற மாதிரியே தான் அதே ஆவரேஜ் பிரைஸ். யூஸ்வலா கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல 10 pounds 8 to 9 poundsல இருக்கும் எல்லாமே. இப்ப நாங்க வாங்கினது எல்லாமே வந்து 8 pounds தான். இதுவும் 8 pounds தான். சோ எனக்கிட்ட ஓகே தான். சரி, நாங்க இதை அப்படியே சாப்பிட்டுட்டே போறோம். அதுக்கப்புறம் வேற கடை வந்துச்சு நாங்க காட்டுறோம். அது வரைக்கும் நீங்க அந்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்து மகிழுங்கள். ஸோ ஒரு வழியா வந்துட்டு மொத்த லிவர்பூல் மார்க்கெட்டையும் சுற்றி நாங்கள் வந்துட்டோம். அந்த நாங்கள் சொன்ன மாதிரியே தான் ஃப்ரண்ட்ல ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய ஃபுட் இருந்துச்சு. இந்த சைடு வரும்போது வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் இப்போ இங்கே வந்தாச்சுன்னா பாதி கடை மூடிடுச்சு, ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கன்னா இந்த அது என்ன சொல்றது, இந்த ஹோம் வீட்லேயே பண்ணுற நிட்டட் ஹேட்ஸு, அப்புறம் இந்த அந்த க்யூட்டாக நிறைய ஆர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வெண்டர்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இந்த சைட்ல இருக்கு. ஸோ நம்ம கரெக்டா தான் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் போயிட்டு நல்லா முக்குன்னு முக்கி இருக்கோம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா சூப்பரா இருந்துச்சு. லிவர்பூல்ல இவ்வளோ பெரிய இடத்துல வந்துட்டு மார்க்கெட் போட்டிருக்காங்க. லண்டன்ல போடுறது பெரிய விஷயம் இல்லை, பட் ஆனால் லிவர்பூல் மாதிரி ஒரு சிட்டில லைக் பெரிய சிட்டி தான், பட் ஸ்டில் லண்டன் கம்பேர் பண்ணும்போது மாடரேட்லி கம்மி. ஸோ அதனால வந்துட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடத்துல போட்டு சூப்பராக ஜாயிண்ட்லாம் அடிச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓ சூப்பராக இருக்குது. இந்த பொண்ணு மட்டும் எப்போ பார்த்தாலும் அந்த சிம்னி கேக் சாப்பிடுவான், லைட்டாக வயிற்றுச்சல் இருக்கு, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. சரி ஓகே, இதோட இங்கே இந்த வீடியோவை முடிக்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.